ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைக்காசு அம்மன் என்ற பிரகதாம்பாள் பற்றி பார்ப்போம். புதுக்கோட்டை மன்னர்கள் காலத்தில் பிரகதாம்பாள் தான் அவங்க குலதெய்வமாக விளங்கிச்சு. அவங்க புதுக்கோட்டை மன்னர்கள் ஒரு அம்மன் காசு நாணயம் வெளியிட்டாங்க. அதில் பிரகதாம்பாள் உருவம் பிடிச்சிருந்துச்சு. இந்த அம்மனுக்கு அரைக்காசு அம்மனுங்கிற பேர் நடைமுறையில் இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சுன்னா அந்த அரைக்காசு அம்மனுக்கு காணிக்கைன்னு சொல்லி ஒரு கட்டி மண்டை வெள்ளத்தை எடுத்து வச்சு வேண்டிக்கிட்டோம்னா கட்டாயம் காணாமல் போன பொருள் கிடச்சிரும். அந்த காசுக்கு பேர் அம்மன் சல்லிங்கிற பேர். இந்த பிரகதாம்பாள் கோயில் இருக்கிற இடத்துக்கு பேர் திருக்கோகர்ணம். அது காமதேனு சாப விமோச்சனம் அடைந்த தலம். இது கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோயில். இது எங்கள் வீட்டில் காணாமல் போன பொருள் ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா நாங்கள் அரைக்காசு அம்மனுக்கு தான் மண்டபம் வச்சு கட்டி மண்டபம் எடுத்து வச்சு வேண்டி உடனே கிடச்சிரும் எங்களுக்கு. எங்கள் அக்கா பையன் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கல்யாணம், முகூர்த்தத்துக்கு போகணும், பட்டு வேஷ்டியே காணோம். அப்போ தான் வீடு வேறு ஷிஃப்ட் பண்ணியிருந்தனால எங்களுக்கு தேடி தேடி பார்த்து அவ்வளோ துணிகளை எடுத்து போட்டு அவ்வளோ சாமானை எடுத்து போட்டோம், கிடைக்கல. அப்புறம் ஒரு கட்டி மண்டபத்தை எடுத்து வச்சு அரைக்காசு அம்மனை வேண்டிக்கிட்டோடனே கிடச்சிருச்சு. போய் முகூர்த்தத்துக்கு போய் தாலி கட்டிட்டார் தம்பி. அதே மாதிரி எங்கள் ஸ்டேட்ஸில் எங்கள் உறவுக்கார பெண் பவுச்சில் டாலர்லாம் வச்சு அப்படி தொலைச்சிட்டாங்க. எவ்வளோ டாலர் கூட தெரியல அவங்களுக்கு. அப்போ இந்த கார்த்த வீரியார்ஜுன மந்திரத்தைன்னு சொல்லி அரைக்காசு அம்மனையும் வேண்டிக்கிட்டவுடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த பவுச்சில் இருக்க டாலர் அப்படி ஒரு பைசா கூட காணாமல் போகாமல் அப்படி கொடுத்துட்டாங்க. அதனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு நம்ம காணாமல் போன பொருளையும் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். நீங்களும் வேண்டிக்கோங்க. நன்றி.